இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்? நீரே என் நம்பிக்கை. நம்முடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிற தேவன், நம்முடைய காரியங்களை நிச்சயமாய் கவனித்து ஆசீர்வதிக்கக்கூடிய தேவன். சங்கீத புத்தகம் 39 சங்கீதம் 7 வாசிக்கும் பொழுது தாவீது இப்படியாக சொல்லுகிறார், இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்? நீரே என் நம்பிக்கை. நம்முடைய எதிர்பார்ப்புக்கெல்லாம் மேலாக தாவீதுடைய எதிர்பார்ப்பு அமைந்திருக்கிறது. நம்முடைய எதிர்பார்ப்புக்கெல்லாம் மேலாக தாவீதுடைய எதிர்பார்ப்பு தேவனுடைய காரியமாக இருக்கிறது, தேவனுடைய செயலாக இருக்கிறது. எனவே கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப நம்முடைய எதிர்பார்ப்புக்கு மேலாக தாவீதுடைய எதிர்பார்ப்பு அமைந்திருந்ததுனால, எப்பொழுதும் தேவனை எதிர்பார்த்து காத்திருந்ததுனால தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது நல்ல செட்டில்மெண்ட்டுக்கு நேராக, ஆசீர்வாதத்துக்கு நேராக போய் கொண்டிருந்தது. எனவே இந்த நாளில் நம்முடைய எதிர்பார்ப்பும் கிறிஸ்துவுக்குரிய காரியமாக இருப்பதாக, நம்முடைய எதிர்பார்ப்பும் நிச்சயமாய் ஆண்டவருக்குரிய காரியமாக இருப்பதாக. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். எனவே ஸ்தோத்திரம். இந்த உலகத்துக்குரிய சிந்தனைகளை அதிகமாய் வாழாதபடிக்கு தேவனுடைய காரியத்தை சிந்திக்கும் பொழுது, தேவனுடைய செயலை சிந்திக்கும் பொழுது நிச்சயமா நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்ட மகனாக மகளாக வாழ முடியும். ஆனால் நம்ம அனைவருக்கும் ஒரு தேவை இருக்கிறது, நம்ம அனைவருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. எதிர்பார்ப்பு இல்லாத மனிதன் இந்த பூமியிலே ஒருவனும் இல்லை. அப்போ நல்ல ஸ்கூலுக்கு பிள்ளைகளை சேர்க்க வேண்டியிருக்கிறது, நல்ல ஸ்கூல், அப்போ நல்ல லைஃப் பார்ட்னர், அப்போ நல்ல ஒரு ஒர்க்கு. இப்போ எல்லா எதிர்பார்ப்புகளும் ஒரு எதிர்பார்ப்புக்கு நேராக அமைந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தாவீது சொல்லும் பொழுது, என் எதிர்பார்ப்பெல்லாம் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் மேல் இருக்கிறது, அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அவரை எதிர்பார்க்கும் பொழுது நிச்சயமாக என் வாழ்க்கையில் ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கும் என்று நம்புகிறார். இந்த காலை வேளையில மனிதரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, சில காரியம் ஒர்க் அவுட் ஆக வேண்டும் என்று அதிகமாய் மனிதனை எதிர்பார்த்து கொண்டிருக்க சகோதரியே, தேவன் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், உன் வாழ்க்கையில உன்னுடைய எதிர்பார்ப்பு கர்த்தர் மேல் வைக்கும் பொழுது, உன்னுடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்பு அதிகமாய் தேவனை சார்ந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக நீங்கள் வியாதியிலிருந்து வெளியே வர முடியும். மனிதர்கள் உதவி அவசியம்தான், மனிதர்கள் தேவைதான். நாம் தேவனை எதிர்பார்க்கும் பொழுது தேவன் ஏதோ ஒரு மனிதன் மூலமாக நிச்சயமாய் கிரியை செய்து கொண்டு வருகிறார். தாவீது பல நேரங்களில் தாவீது மேல் அபிஷேகம் பண்ணப்பட்டது, ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டது. ஆனால் ராஜாவாக கூடாது என்று சவுல் நினைத்தார், ராஜாவாக ஆகக்கூடாது என்று பெலிஸ்தேர் நினைத்தார்கள், பல பேர் நினைத்தார்கள். ஆனாலும் தாவீது மேல் வைக்கப்பட்ட அபிஷேகம் நிச்சயமாகவே நிறைவேறியது. இந்த நாளில் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். தேவனை நீங்கள் எதிர்பார்க்கும் பொழுது உங்கள் மேல் வைத்த வாக்குத்தத்தங்கள், உங்கள் மேல் வைத்த காரியங்கள் நிச்சயமாகவே நிறைவேறும். எனவே தாவீது சொல்லும் பொழுது, இப்போதும் ஆண்டவரே, அப்போதல்ல இப்போதும் நான் தேவனை நம்பிக்கொண்டிருக்கிறேன். கடந்த ஆண்டு நம்பினேன், கடந்த மாதம் நம்பினேன், அப்படி சொல்லவில்லை. மாறாக இப்போதும் தேவனை நம்பிக்கொண்டிருக்கிறேன், இந்த நொடி வரை தேவனை நம்பிக்கொண்டிருக்கிறேன். ஒருவேளை இந்த எழுதும் பொழுது தாவீது ராஜாவாக இருந்திருக்கலாம். அப்பொழுது ராஜாவாக இருந்தாலும் தேவன் மேல் ஒரு நம்பிக்கை வைக்கக்கூடிய மனுஷனை பார்க்கிறோம். இந்த நாளில் நம்முடைய காரியங்களை சில செட்டில்மெண்ட் ஆன பிறகு தேவன் மேல் அதிகமாக நம்பிக்கை வைப்பதில்லை. ஆனால் முதிர் வயது வரை நாம் நடத்தப்பட வேண்டும் என்றால், முதிர் வயது வரை நாம் கைவிடப்படாமல் இருக்க வேண்டும் என்றால், முதிர் வயது வரை சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்றால், ஒவ்வொரு நாளும் தேவன் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது, ஒவ்வொரு நாளும் நம் தேவனை எதிர்பார்த்து காத்திருக்கும் பொழுது, ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியினிடத்தில் ஒரு எதிர்பார்த்து அவரை நெருங்கும் பொழுது நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட மகளாக வாழ முடியும். ஆமென். எனவே வாக்குத்தத்தங்கள்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆமென் என்றும் இருக்கிறத பார்க்கிறோம். எனவே வாக்குத்தத்தம் நிறைவேறக்கூடாது, இதுவே சிந்திக்க வேண்டாம். அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் நிச்சயமாய் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். இந்த நாளில் ஒரு சில மனிதர்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவன் மேல் ஒரு எதிர்பார்ப்பை வைத்திருக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்துக்கு நேராக கடந்து சென்றார்கள். பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களுடைய காரியங்கள் நிச்சயமாய் ஆசீர்வாதத்துக்கு நேராக நடக்கும். உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்கள், திருமண காரியங்கள், ஸ்தோத்திர வெளிநாடு போகக்கூடிய காரியங்கள், அல்லது ஏதோ ஒரு தொழில் செய்ய வேண்டும் என்கிற காரியங்கள் நிச்சயமாக தேவன் அதுக்கு அனுகூலமான காரியத்தை செய்வார். எனவே வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் அல்லவென்று இல்லாமல் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறத பார்க்கிறோம். எனவே கர்த்தர்ட்ட நோ இல்லைங்கிறத நான் சொல்றேன். கர்த்தர்ட்ட இல்லைங்கிற பதில் இல்லை, உனக்கு தருவேன். ஒருவேளை அது காலதாமதமாகலாம், ஒருவேளை அது ஸ்தோத்திரம் இப்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் நிச்சயமாக கர்த்தருடைய வசனம் வார்த்தை சொல்கிறது ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. எனவே ஸ்தோத்திரம் நோவே கிடையாது. நோ என்று ஆண்டவர் சொல்லவே இல்லை. உன்னை அழைத்தவர் உன்னை ஆசீர்வாதத்துக்கு நேராக தான் கொண்டு போய் கொண்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, எனவே இந்த நாளில் வனாந்தரம் போல் இருக்கக்கூடிய காரியத்தில் சோர்ந்து போனாயோ,
எலியாவை போல சோர்ந்து போய் சூரச்செடியிலே அடியிலே படுத்துக்கொண்டு போதும் கர்த்தாவே என்று ஊழியத்திலேயோ அல்லது ஏதோ ஒரு காரியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறாயோ? இல்லை இல்லை, நீ போக வேண்டிய தூரம், நீங்களும் நானும் கடக்க வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை வேளையில உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார், உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நான் ஒரு மனிதனை காண்பிக்க விரும்புகிறேன். யோபை பார்க்கும் பொழுது யோபுடைய காரியங்கள்லாம் முந்தின நாட்கள் நலமாக இருந்தது. பிந்தின நாட்களை பார்க்கும் பொழுது ஸ்தோத்திர இடையில கொஞ்சம் அந்த கேப்ல அந்த நாட்கள் கொஞ்சம் மோசமான நாட்களாக இருந்தது. ஆனாலும் யோபு தேவனை எதிர்பார்த்து கொண்டிருந்ததுனால அவருடைய எதிர்பார்ப்பை நிச்சயமாகவே நிறைவேற்றின தேவன். வாசிப்போம். யோபு புத்தகம் 19ஆம் அதிகாரம். யோபு 19ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் இருப்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். பிரச்சனை போராட்டங்கள் வரும்பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த கால வேளையில உங்கள் நம்பிக்கை சுக்காக உடைக்கப்பட்டாலும், உங்கள் நம்பிக்கை அற்று போனாலும் வசனம் வார்த்தை சொல்வது, உங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். மகனே மகளே, சகோதரா சகோதரியே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கும் வாழ்க்கையில் ஒரு பிரேக் துருவை கர்த்தர் செய்ய முடியும். உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எனவே நீ வியாதியோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். தரித்திர ஆவியோடு போராடி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எனவே ஸ்தோத்திர தேவையற்ற காரியத்தில் நீ சிக்கிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நீ பாவ வாழ்க்கையிலே தொடர்ந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை, கட்டாயம் இல்லை. உன் மீட்பு உயிரோடு இருக்கிறார். இந்த நாளில் அற்புதங்களை செய்வார். எனவே ஸ்தோத்திரம். யோபுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவருடைய சிநேகிதர்கள் அவருக்கு நல்லா சில காரியத்துக்கு அனுகூலமான வார்த்தை வசனங்களை சொன்னார்கள். ஆனால் அது அப்படியே வரும்பொழுது யோபுடைய சிநேகிதர்களும் அவருடைய நண்பர்களும் யோபை காயப்படுத்தினார்கள். நீ ஏதோ பாவம் செய்தாய், அந்த பாவத்தின் விளைவைத்தான் நீ இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்காய் என்று சொல்லி யோபை இன்னும் அந்த சோர்வுக்குள் ஆக்கினார்கள். அப்போது அந்த சோர்விலிருந்து யோபை வெளியே வருகிறத பார்க்கிறோம். சூப்பர்ல. அப்ப நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அநேக சோர்வுக்குள்ளாக கொண்டு போனாலும், அநேக சோர்வுக்குள்ளாக உங்களை மாற்றி வைத்தாலும், நீங்கள் சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்றால், இந்த காரியத்திலிருந்து நான் வெளியே வருவேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்ப மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உங்க மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சார், மரித்த தேவனை நீங்கள் ஆராதிக்கவில்லை, சிலுவையிலே தொங்கிக் கொண்டு கர்த்தரை ஆராதிக்கவில்லை. சிலுவையே ஸ்தோத்திரம். சிலுவையில போய் சிலுவையை ஜெயமாக்கினவர், மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர், சிலுவை தோற்கடிக்கப்பட்டது. சூப்பர்ல. இப்ப பார்க்கும்போது அதே யோபு சொல்லக்கூடிய வார்த்தை தான், என் மீட்பு உயிரோடு இருக்கிறார். துன்பத்தின் நடுவில் நடந்த யோபு, பிரச்சனை போராட்டங்கள் நடந்த யோபு சொல்லக்கூடிய வார்த்தை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அதை அப்படி வாசிக்கிறேன். அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் இருப்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். இந்த தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். தோல் முதலானவைகள் அழுகி கொண்டிருக்கிறது, பிரச்சனை போராட்டங்கள் முற்றி கொண்டிருக்கிறது. ஆனாலும் என் தேவனை பார்ப்பேன். இந்த நாளில் பிரச்சனை போராட்டங்கள் நெருக்கடியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரா, வாய்தாய்க்கு அலைந்து கொண்டிருக்கிற சகோதரா, கோர்ட்டு கேஸுக்கு அழிந்து கொண்டிருக்கிற சகோதரா, இந்த நாளில் எல்லா காரியத்திலிருந்தும் கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை விடுவிக்கிறார். பிரைஸ் காட். அப்ப சொல்லும்போது இந்த தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். பிரச்சனை போராட்டங்கள் இன்னும் போனாலும் பரவாயில்லை, அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்கள் அவரை காணும். பிரைஸ் தி லார்ட். இந்த வாஞ்சையால் என் உள்ளம் சோர்ந்து போது கர்த்தரை பார்க்கணுங்கிற ஒரு ஆவல். அப்ப பார்க்கும்போது நீரே என் நம்பிக்கை, எதிர்பார்ப்பு. இப்ப எதிர்பார்ப்பெல்லாம் யோபு கர்த்தர் மேல வைக்கிறார். சார், அப்படி எதிர்பார்ப்பெல்லாம் சிநேகிதர் மேல வைக்கவில்லை, மனைவி மேல வைக்கல, அவனுக்கு பணம் கொடுத்த ஸ்பான்சர் மேல வைக்கல, இப்ப ஏதோ ஒரு காரியத்தில் மேல வைக்கவில்லை. யோபு மாறாக தேவன் மேலே தன்னுடைய எதிர்பார்ப்பை முழுவதும் வைக்கக்கூடியதை பார்க்கிறோம். அந்த எதிர்பார்ப்பை ஆசீர்வதித்த தேவன், அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றின தேவன், அந்த எதிர்பார்ப்புக்கு பதில் தந்த தேவன், அந்த வாக்குத்தத்தங்களை மறுபடியும் இரட்டிப்பான பங்கை கொடுத்து யோபை ஆசீர்வதித்த தேவன் இந்த நாளில் உங்களையும் ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிற அருமையான சகோதரா. எனவே ஏதோ ஒரு எதிர்பார்ப்புல இருக்காத, தேவன் எதிர்பார்க்கும் பொழுது திருமண காரியங்கள், தேவன் எதிர்பார்க்கும் போது ஊழிய காரியங்கள், தேவன் எதிர்பார்க்கும் போது தொழிலுக்குரிய காரியங்கள், தேவன் எதிர்பார்க்கும் போது ஆசீர்வாதத்துக்குரிய காரியங்கள், தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நன்மைக்குரிய வாசல்கள் நிச்சயமாய் திறக்கும் என்று நான் இந்த காலை வேளையில உங்களோடு பதிவு செய்ய விரும்புகிறேன். அப்ப யோபு சொல்லும் பொழுது அவரை நானே காண்பேன், அந்நிய கண்கள் அல்ல. இன்னொரு வசனத்தால வாசிக்கும் பொழுது யோபு புத்தகம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் அதிகாரத்தில் 8 சொல்லும் பொழுது, இதோ நான் முன்னக போனாலும் அவர் இல்லை, பின்னக போனாலும் அவரை காணேன். என் சமூகம் உனக்கு முன்பாய் போகும் என்று சொன்னாரே, இப்பொழுது அவர் என் சமூகம் உனக்கு முன்பாய் போகும் என்று வாக்குத்தத்தம் பண்ணினாரே,
இப்பொழுது எனக்கு முன்பாய் அவர் சமூகம் போய் கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிறேன். ஆனால் உணர முடியவில்லை. இந்த நாளில் நீங்கள் கிறிஸ்துவை உணர முடியாமல் ஒரு சூழ்நிலை இருக்கலாம். அந்தகாரத்தின் வல்லமை, இருளின் வல்லமை, அந்த மரணத்தின் ஆவி கிறிஸ்துவின் பிரசன்னத்தை காட்டிலும் வேலை செய்வதைப் போல தெரியலாம். அப்பொழுது கிறிஸ்து உங்களோட இல்லை என்று நீங்கள் ஒருவேளை கணிக்கலாம். ஆனால் அந்த கணிப்பு பொய்யாக இருக்கிறது. அவர் எல்லா இடத்திலும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் இந்த காணவில்லை உங்களுடைய வாழ்க்கையை நிரப்புவாராக. அதை வாசிக்கும் பொழுது நான் முன்னாக போகிறேன், அவரை காண முடியவில்லை. பின்னக பார்த்தாலும் அவர் இல்லை. இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளிந்திருக்கிறார். ஆமா, வலது பக்கத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காரு எனக்காக. ஆமா, கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார் என்று தாவீது சொன்னாரே. இப்ப யோபுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவருக்காக வலது பக்கத்தில் ஒரு கிரியை நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆனால் தேடிக்கிறார் இல்லை. இந்த காலை வேளையிலே உங்களுக்காக கர்த்தர் இப்பொழுதும் ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறார். மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அருமையான சகோதரா, இப்பொழுதும் உனக்காக ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். நோயோடு போராடி கொண்டிருக்கிறவரை உனக்காக கர்த்தருடைய வார்த்தை சொல்வது, இப்பொழுதும் அவர் உனக்காக ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். பிரச்சனை போராட்டங்களிலே ஸ்தோத்திரம், அவமானங்களில் நிந்தையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற சகோதரா, இப்பொழுதும் கர்த்தர் உனக்காக ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்ப சொல்லும் பொழுது வலதுபுறத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவரை பார்க்க முடியவில்லை. பார்க்கலாட்டும் பரவாயில்ல, நமக்காக கிரியாக செய்கிறார, சூப்பர்ல. இப்ப கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நான் அவரை காணாதபடிக்கு ஒளிந்திருக்கிறார். சில நேரம் பிரசன்னம் தேடிக்கிட்டு இருக்கேன், பிரசன்னத்தை காண முடியவில்லை. பிரச்சனை மத்தியில் தேவனை தேடிக்கொண்டிருக்கிறேன், இன்னும் உணர முடியவில்லை. நம்ம ஜெபத்தை நிப்பாட்டிடுறோம். இன்னைக்கு முழுக்க நான் தேவனை தேடினேன், ஆனால் அவரை உணர முடியவில்லை. அவரை உணரக்கூடாத அளவுக்கு பிசாசின் சிம்டம்ஸ் அதிகமாக இருந்திருக்கு. அப்ப அவரை உணரும் வரைக்கும் நான் அவரை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்ப யோபு சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் ஸ்தோத்திரம் பொன்னாக விளங்குவேன். அவர் சொல்றாரு, ஆனாலும் என் வழியை அறிவார். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்கள் போகக்கூடிய பாதைகளை அறிந்திருக்கிறார். யோபு சொல்லும் பொழுது வலது பக்கத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார், ஆனால் பார்க்க முடியவில்லை. இடது பக்கத்தில் பார்க்கிறேன், ஒளிந்திருக்கிறார். இடது பக்கத்தில் ஒளிந்திருக்கிறார், பார்க்க முடியவில்லை. முன்னாக பார்க்கும் பொழுது முன்னாகவும் இல்லை, பின்னாக தேடி பார்க்கிறேன், பின்பக்கமும் அவர் இல்லை. ஆனாலும் இருக்கிறார், அதுல மாற்று கருத்து இல்லை. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எனவே இந்த நாளில் உன் வாழ்க்கை இல்லாமல் போக வேண்டும் என்று பல சத்துருக்கள் போராடி கொண்டிருக்கலாம். ஆமா, நீ ஊழியத்தில் இல்லாமல் போக வேண்டாம். ஆமா, நீ தேவனுடைய பார்வையில் இல்லாமல் போக வேண்டும், அல்லது ஏதோ ஒரு காரியத்தில் இல்லாமல் போக வேண்டும் என்று பல பேர் போராடி கொண்டிருக்கலாம். ஆனால் இருக்கிறவராகவே இருக்கிறேன் சொன்னாரே மோசேயை பார்த்து, அவர் உன்னை அவர் கையில பிடிச்சு உன்னை தூக்கி விடுறாரு சார். ஆமா, அது 40ஆம் சங்கீதம் 40 பார்க்கும்போது, நான் கர்த்தருக்கு பொறுமையோடு காத்திருந்தேன். நான் பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது அவர் என்னை ஆஸ்வதிக்கிறார், உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்துகிறார் என்று வாசிக்கிறோம். இந்த நாளில் உளையான சேற்றிலிருந்து அநேகரை தூக்கி எடுக்கிறார். பாவம் என்கிற உளையான சேற்று எதிர்பார்த்து கொண்டிருங்க, என்னை தூக்கி எடுக்கிறார் என்று எதிர்பார்த்து கொண்டிருங்க அருமையான சகோதரா. கடன்கிற உளையான சேற்று, அதில் எதிர்பாருங்க. கடன்கிற உளையான சேற்றிலிருந்து தேவனை எதிர்பாருங்க. குடி வெறிங்கிற உளையான சேற்றிலிருந்து எதிர்பார்த்து கொண்டிருங்க. தேவன் என்னை தூக்கி விடுவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருங்க. ஆமென். எனவே அவருடைய கரம் உங்களை தூக்கும். பிரைஸ் காட். அப்ப ஸ்தோத்திரம். புயல் மத்தியில பேதுரு தண்ணிக்குள்ள அமுழு தொடங்கும் பொழுது, நீரே ஆனால் இயேசு கிறிஸ்து கடல் மேல் நடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது பேதுருக்கு ஒரு டவுட், நடந்து வருகிறது கர்த்தரா அல்லது பிசாசா என்று ஒருவேளை ஒரு டவுட் ஆயிடுச்சு. இப்ப டவுட் ஆன உடனே, ஆண்டவரே நீரே ஆனால் நான் நடந்து வர, கடலின் மேல் நடந்து வர, பாலத்து மேல் நடந்து வர்ற மாதிரி, கட்டான் தரையில் நடந்து வர்ற மாதிரி, ரோட்ல நடந்து வர்ற மாதிரி, இப்ப நானும் கடல் மேல் நடந்து வர எனக்கு அனுமதி கொடுன்னு சொன்ன உடனே நடந்து வான்னு சொல்றாரு ஆண்டவர். நடந்து வரும்பொழுது நடந்து வந்து கொண்டிருந்த இயேசுவை பார்த்து நடந்து கொண்டிருந்த பேதுரு, இயேசுவை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்த பேதுரு இப்பொழுது சூழ்நிலை கவனிக்கும் பொழுது எங்க பார்க்கிறார்? காற்றை பார்க்கிறார், இறைச்சலை பார்க்கிறார். நம்ம ஆடியோ வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப ஆடியோ சவுண்டையும் வீடியோவும் பார்க்க உடனே இயேசுவை பார்த்த பேதுருவின் கண்கள் இப்போது சூழ்நிலையை பார்க்க ஆரம்பித்த உடனே கடல் மேல் நடந்து கொண்டிருந்த பேதுரு மூழ்க தொடங்கினார். இப்ப பார்க்கும்போது இயேசுவின் கரம் மூழ்க விடவில்லை. பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் கரம் மூழ்க விடவில்லை. பேதுருவை தன்னுடைய கரத்தை நீட்டி இயேசு தூக்கினதை பார்க்கிறோம். இந்த நாளில் பாவம் என்கிற, கடன் என்கிற, போராட்டம் என்கிற, பிசாசு பிடி என்கிற, மரண ஆவி என்கிற இப்படிப்பட்ட ஸ்தோத்திரம், இப்படிப்பட்ட கடல்ல, இப்படிப்பட்ட ஸ்தோத்திர படுகொலியில இருக்கக்கூடிய உன்னை கர்த்தருடைய கரம் இந்த காலை வேளையில தூக்கி நிறுத்துகிறது. மகனே உன்னை தூக்கி விடுகிறார். பேதுருடைய டவுட் என்னன்னா, கிறிஸ்துவால் நடந்து வர கட்டளையிடும் சொன்ன உடனே அவர் கிறிஸ்துதான் என்று நிரூபிக்க
கட்டளை கொடுத்தார். இப்போ நடந்து கொண்டிருக்கிறார். முதல்ல ரெக்கார்டு என்னன்னா, ஆமாம், கடல்ல நடந்த ஒரு மனிதன், இயேசுவை தவிர, கிறிஸ்துவை தவிர ஒரு மனிதன் யாருன்னா பேதுரு தான். அந்த ரெக்கார்டை யாரும் உடைக்க முடியல. அப்ப கடல் மேல் நடந்த பேதுரு இப்பொழுது பார்க்கும்போது சூழ்நிலை கவனிக்க ஆரம்பிக்கும் பொழுது மூழ்க துடைக்கிறத பார்க்கிறோம். இந்த நாளில் நம்முடைய எதிர்பார்ப்பெல்லாம் கர்த்தர் மேல இருக்கணும். பிரியமானவர்களே, நம்முடைய எதிர்பார்ப்பெல்லாம், நம்முடைய காரியங்கள் எல்லாம், நம் தேவைகள் எல்லாம் கர்த்தர் மேல இருக்க வேண்டும். மனிதர்கள் மேல் ஸ்தோத்திரம் வைக்கும் பொழுது, அதிகப்படியான மனிதர்களை நம்பும் பொழுது நம்முடைய சிந்தனை என்ன எங்க போகுதுன்னா, அது விழ தொடங்குறத பார்க்கிறோம், அது வீழ்ந்து போறதை பார்க்கிறோம். இந்த நாளில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தெளிவாக பேசி கொண்டிருக்கிறார். தாவீதுடைய எதிர்பார்ப்பெல்லாம் கர்த்தர் மேலாக இருந்தது. கர்த்தர் நம்ம மேல ஒரு எதிர்பார்ப்பு வைத்திருக்கிறார். அவர் நம்மள ஒரு எதிர்பார்ப்பு வைத்திருக்கிறார். நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், தேவனுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று தான் தேவன் நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். கனி கொடுக்க வேண்டும். கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று யோவான் சொன்னார். ஆனால் தேவனாய் கர்த்தர், தேவனுடைய குமாரனோ இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய குமாரன் சொல்றாரு, இல்ல இன்னும் கொஞ்சம் உரத்தை போடுங்க, இன்னும் கொத்தி அதை சுத்தப்படுத்துங்க, அது கனி கொடுக்காது என்று பார்ப்போம் என்று ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்க, ஒவ்வொரு ஆண்டும் காத்து கொண்டிருக்க. அதை யோவான் 15ஆம் அதிகாரத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளும் பொழுது, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் பிதா மகிமைப்படுவார், நீங்கள் என்னுடைய சீசராக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அப்ப இயேசுவின் எதிர்பார்ப்பு என்னன்னா, நீங்கள் கனி கொடுக்க வேண்டும். இயேசுவின் எதிர்பார்ப்பு நீங்கள் உண்மையுள்ள சீசியாக மாற வேண்டும். இயேசுவின் எதிர்பார்ப்பெல்லாம் நீங்கள் இயேசுவின் சாயலாக நாம் தினந்தோறும் நடந்து கொள்ள வேண்டும் என்றுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். அன்பு சகோதரா, எனவே கிறிஸ்துவின் எதிர்பார்ப்பு, தாவீதுடைய எதிர்பார்ப்பு நீரே நம்பிக்கை. தாவீதின் எதிர்பார்ப்பு இந்த பூமிக்குரியது அல்ல, பூமிக்குரியதை காட்டிலும் மேலாக எதிர்பார்த்ததுனால பூமிக்குரிய காரியங்கள்ல தாவீது எங்கெல்லாம் சென்றானோ அங்கு ஒரு வெற்றியை கர்த்தர் கொடுத்தார், அங்கு ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுத்தார், அங்கு ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார் என்று வாசிக்கிறோம். தாவீது போகும் இடமெல்லாம் ஜெயமாக இருந்தது. இந்த நாள்ல நம்மோடு கர்த்தர் கூட இருந்தார். நம்மோடு கர்த்தர் கூட இருந்தால் நாம் போகக்கூடிய இடமெல்லாம் ஜெயமாக இருக்கும் சகோதரா, நாம் போகக்கூடிய இடமெல்லாம் ஜெயமாக இருக்கும் சகோதரியே. எனவே இந்த ஜெயத்துக்கு நேராக நீயும் நானும் அழைக்கப்பட வேண்டும் என்றால் உன்னுடைய நம்பிக்கை, உன்னுடைய எதிர்பார்ப்பு கர்த்தர் மேல் வைக்கும் பொழுதுதான் நிச்சயமாய் நம்மை கொண்டு தேவன் அசைக்க வேண்டிய காரியத்தை அசைக்க முடியும். எனவே இந்த நாளில் நம்மளாவது சில எதிர்பார்ப்பு வைத்துக் கொண்டிருக்கோம். தேவனுடைய எதிர்பார்ப்புக்கு நேராக நாம் கடந்து வராதபடிக்கு நம்மளா சில காரியத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படித்தான் ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லை. அப்ப சீரியா ரெண்டு ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். சீரியா அந்த ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்கிற கதையை வாசிக்கிறோம். நாகமான் மூலமாய் கர்த்தர் மாபெரும் ரட்சிப்பை கொண்டு வந்தார். மாபெரும் ரட்சிப்பு சீரியாவில் இருந்தது. அசிரியா வேற, சீரியா வேற. சீரியா இப்போது இருக்கக்கூடிய சீரியா. அப்ப சீரியாவில் பார்க்கும் பொழுது அடிக்கடி இஸ்ரவேலை தேவன் அவர் கையில் ஒப்பு கொடுத்தார். அப்போ இஸ்ரவேல் அடிக்கடி அவர்களுக்கு அடிமையாக இருந்தார்கள். அப்ப சீரியா மூலமா சீரியாவில் ஒரு எழுப்புதல் உண்டானது. ஆமாம், எங்கெல்லாம் யுத்தம் பண்ணுகிறார்களோ அந்த யுத்தம் வெற்றி அடைந்தது. அந்த வெற்றிக்கு முழு காரணமாக இருந்தது நாகமான். அப்ப அந்த நாகமான் என்கிற படைத்தலைவன் மூலமாக கர்த்தர் கிரியை செய்தார் என்று வசனம் வாசிக்கிறோம். கர்த்தர் தான் கிரியை செய்கிறார் நாகமான் மூலமா. அப்ப வாசிக்கும் பொழுது அங்கே இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு சிறு பெண்ணை அவர்கள் கைது செய்கிறார்கள், அடிமையாக்கி கொண்டு வருகிறார்கள். இப்போது அந்த அடிமையான பெண் நாகமானுடைய மனைவிக்கு வேலைக்காரியாக இருக்கிறார். ஆனால் நாகமானுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது எங்கும் ஜெயமாக இருந்தது, எங்கும் வெற்றியாக இருந்தது. ஆனால் நாகமானுடைய காரியத்தை பார்க்கும் பொழுது நாகமானோ குஷ்டரோகம் உள்ளவன் மனிதனாக இருந்தான். நாகமானுடைய குஷ்டரோகம் பெரிதாக இருந்தது. திறமசாலியாக இருந்த மனிதன், பராக்கிரமசாலியாக இருந்த மனிதன், எங்கு போனாலும் தாவீதை போல ஜெயம் பெற்றுக் கொண்டிருந்த மனிதன். அவன் வாழ்க்கையில பார்க்கும் பொழுது உடல்ல ஒரு குஷ்டரோகம் இருந்தது. அந்த குஷ்டரோகத்தை குறித்து பார்க்கும் பொழுது அவன் எங்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்து சுகமாகவில்லை. அவன் எங்கெல்லாம் போகும் பொழுது எந்த தெய்வத்தை பார்த்தாலும் அவனுக்கு சுகமாகவில்லை. ஆனால் அந்த அடிமை பெண் சொல்லுகிறாள், இஸ்ரவேலிலிருந்து கடத்தி கொண்டு வர பெண் சொல்லுகிறாள், நீ சமாரியாவிலே போய், எலிசா இங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், சமாரியாவுக்கு போனார், தீர்க்கதரிசியிடத்தில் போனால் சுகம் உண்டாகும் என்று சொல்லும் பொழுது இப்பொழுது அவன் போய் ராஜாட்ட அறிவிக்கிறான். இந்த சிறு பெண் நாகமான் மனைவிட்ட சொல்றா. நாகமான் மனைவி நாகமான்ட்ட சொல்றா. நாகமான் தன்னுடைய ராஜாட்ட போய் அந்த சீரிய ராஜாட்ட அறிவிக்கும் பொழுது நல்லது போகலாம் என்று சொல்லி ஒரு நிருபத்தை எழுதி கொடுக்கிறார். நிருபத்தை எழுதி கொண்டு பல டன்னு பல ஆயிரக்கணக்கான கிலோவை வெள்ளியும் பொன்னையும் 10 மாற்று வருஷங்களையும் இஸ்ரவேல் ராஜாவுக்கு அனுப்புறதை பார்க்கிறோம். இப்ப இந்த ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புகிறேன், இவரை குஷ்டரோகத்தை நீக்கிவிடும் என்று அதில் எழுதியிருந்தது. அந்த நிருபத்தை, அந்த லெட்டரை கொண்டு போய் கொடுக்கும் பொழுது அந்த லெட்டரை இஸ்ரவேல் ராஜா பார்க்கிறார். பார்க்கும் பொழுதே தன்னுடைய சட்டைகளை கிழிக்கிற, வஸ்திரத்தை கிழிக்கிற.
ஏன் கிழிக்கிறான் அப்படின்னா, இவன் மறுபடியும் சண்டைக்கு வர்றதுக்கு, சீரிய ராஜா மறுபடியும் சண்டைக்கு வர்றதுக்கு ஏதோ ஒரு காரணத்தை தேடிக்கொண்டிருக்கிறான். இப்பொழுது பார்க்கும்பொழுது குஷ்டரோகத்தை நீக்கி விடுவதற்கு நான் தேவனா, நானா கடவுள், குஷ்டரோகத்தை நீக்கிவிட சொல்கிறானே என்று சொல்லி சட்டையை கிழிக்கிற செய்தி எங்கே போகுதுன்னா எலிசா விட்ட போகுது. பிரியமானவர்களே, கிழிக்கக்கூடிய செய்தி எலிசா விட்ட போகும் பொழுது அந்த மனிதனை என்னிடத்தில் அனுப்பும் என்று சொல்லும் பொழுது இப்பொழுது நாகமான் எலிசா தீர்க்கதரிசியின் வாசலுக்கு முன்பாக, அந்த வீட்டுக்கு முன்பாக, ஆபீஸுக்கு முன்பாக நிற்கிறத பார்க்குறோம். நிற்கும் பொழுது அப்போ எலிசா சொல்லக்கூடிய வார்த்தை, எலிசா தன் வேலைக்காரன் அனுப்பி, ஆமாம், ஒரு படைத்தலைவர் வந்த உடனே போய் சரண்டர் ஆகலை, படைத்தலைவன் வந்த உடனே கையை கட்டிட்டு போய் நிற்கல. ஏன்னா தேவ மனுஷன் எலிசா வேலைக்காரன் அனுப்பி, நீ யோர்தானிலே 7 முறை ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுகமாவீர், அப்பொழுது சொஸ்தமாவீர் என்று சொல்லும் பொழுது நாகமானுக்கு கடும் கோபம் உண்டாயிற்று. பிரியமானவர்களே, ஆனால் நாகமானுடைய எதிர்பார்ப்பு வேற. நாகமானுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, அவன் தனக்குள் நினைத்திருந்தான் சொல்லப்பட்டிருக்கு பார்க்கிறோம். அவன் தனக்குள் என்ன நினைத்து கொண்டிருந்தான்னா, நான் போகும்பொழுது தீர்க்கதரிசி ஏதோ எண்ணெயை போட்டு கையில் எண்ணெயை தடவி ஏதோ ஓம் கிரீம் புரியும் ஏதோ ஒன்று சொல்லி மந்திரங்களை சொல்லி சுகமாக்குவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். இவனோ யோர்தானுக்குள்ள போய் 7 முறை ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது குழந்தையின் மாம்சத்தை போல, குழந்தையை போல உன்னுடைய அந்த சரீரம், உன்னுடைய தோல் அழகாக மாறும் என்று சொல்லும் பொழுது நாகமான் கடுங்கோபப்பட்டதை பார்க்கிறோம். இந்த நாளில் பார்க்கும்போது நம்முடைய ஐடியாவுக்கும் தேவனுடைய ஐடியாலஜிக்கும் சம்பந்தமே இருக்காது. நம்முடைய காரியங்களும் நம்முடைய சிந்தனைகளும் தேவனுடைய சிந்தனைகளுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனால் தேவன் என்ன சொல்கிறார் என்று சிந்திக்கும் பொழுது, தேவன் இதன் மூலம் ஏதோ கற்றுக் கொடுக்கிறார் என்று நாம் நம்பும் பொழுது நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட மகளாக வாழ முடியும். எனவே எப்பேற்பட்ட தேவையற்ற சூழ்நிலையை நீங்கள் காணப்பட்டாலும், சூழ்நிலையை பார்க்கும்போது வேறு விதமாக இருக்கிறது, ஆனால் தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் இப்படியாக இருக்கிறது என்று சொல்லி வாக்குத்தத்தை சந்தேகப்படாமல் ஆபிரகாமை போல சாராளை போல விசுவாசிக்கும் பொழுதுதான் ஈசாக்கு பிறக்க முடியும். அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காரியங்கள் நடக்கும். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட யாக்கோபு உள்ள வர்றதை பார்க்கிறோம். இந்த கால வேளையில கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாகமானை போல கர்த்தர் மேல் கடும் கோபம் உண்டாயிற்றோம். நாகமானை போல தேவனுடைய ஊழியக்காரர் மேல் கடும் கோபம் உண்டாயிற்றோம். நாகமானை போல தேவனுடைய வார்த்தைக்கு வாக்குத்தத்தங்களுக்கு மேல் கடும் கோபம் உண்டாயிட்டோம். மறுபடியும் நீங்கள் வரும் பொழுது, நீங்கள் மறுபடியும் கீழ்ப்படியும் பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். இப்ப பார்க்கும் பொழுது நாகமான் கோபம் அடைகிறார். நாகமான் கோபப்பட்டு கடும் கோபப்பட்டு திரும்பிட்டான். யோர்தானை குளிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா தமஸ்குல இருக்கக்கூடிய, இப்ப இருக்கக்கூடிய டமாஸ்கஸ், இப்ப இருக்கக்கூடிய சீரியாவில் பார்க்கும் பொழுது அந்த அப்னாவும் பர்பாருங்கிற நதி அழகான நதியாக இருக்கிறது. அழகான நதி அங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த டைகிரிஸ், யூகிரிஸ், அந்த ஈரான் உற்பத்தி ஆகக்கூடிய கிளை ஆறுகள், அப்போ அந்த அப்படிப்பட்ட ஆறுகள், அழகான ஆறுகள் அப்னாவும் எங்கன்னா ரெண்டுமே தமஸ்குல தான் பார்க்குது. ஒன்று தமஸ்குல சென்டரில் பாயுது அப்னா, இன்னொன்று தமஸ்குடைய கிழக்கில் பாய்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ ரெண்டுமே தமஸ்குல பாய்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் யோர்தான் நதியை பார்க்கும் பொழுது யோர்தானில் செம்மனாக இருக்கிறது. யோர்தானை பார்க்கும் பொழுது அந்த செம்மண் பிச்சு அது சிகப்பாக தண்ணி ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்போ பார்க்கும் பொழுது அப்னாவும் பர்பாரும் அழகான சுத்தமுள்ள நதியாக இருக்கிறது. அதை பார்த்து விட்டு யோர்தானை பார்க்க வாய்ப்பே இல்லை, யோர்தானை ஸ்நானம் பண்ண வாய்ப்பே இல்லை. ஆனால் யோர்தானில் தேவனுடைய வல்லமை இருக்கிறது, யோர்தானில் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, யோர்தானில் தேவனுடைய மகத்துவம் அங்கே இருக்கிறது. பிரியமானவர்களே, எனவே இந்த நாளில் பெரிய ஊழியக்காரனை நினைத்து கொண்டு சிறிய ஊழியக்காரன் அசட்டை பண்ணிடக்கூடாது. சிறிய ஊழியக்காரன் மூலமாக தேவனோடு பேசி கொண்டிருந்தால் அந்த வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். பெரிய ஊழியக்காரன் மூலமாக தான் கர்த்தர் பேசுகிறார். இல்லை, உனக்கு எந்த ஊழியக்காரன் நியமித்திருக்கிறாரோ அந்த ஊழியக்காரனுக்கு நீ காத்திருக்கும் பொழுது அந்த ஊழியக்காரன் மூலம் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். அதுக்கு இன்னும் செவி கொடுக்கும் பொழுது நிச்சயம் இன்னும் உன்னை ஆசீர்வதிக்கக்கூடிய ஆசீர்வாதத்துக்குள்ளாக கர்த்தர் கொண்டு போவார். இந்த நாளில் பார்க்கும் பொழுது இப்போ நாகமான் கோபப்பட்டு திரும்பும் பொழுது நாகமானுடைய வேலைக்காரன் ஒரு சரியான ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் சரியாக ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள் தேவை. நாம் சரியாக போகக்கூடிய வாழ்க்கையில் சரியாக போகக்கூடிய காரியங்களில் ஆலோசனை சொல்லக்கூடிய நல்ல ஆலோசனைக்காரர் தேவை. நம்ம எங்கேயும் மாட்டி விட்டக்கூடாது, அவனுக்காக நம்ம ஆலோசனை சொல்லிக்கூடாது. கர்த்தர் சார்பிலிருந்து நாம் ஆலோசனை கேட்க வேண்டும். ஆலோசனை பார்க்கும்போது உலகத்தனை போய் நிற்கக்கூடாது. இன்றைக்கி ஆலோசனை பார்க்கும்போது உலக மனிதர்கிட்ட போய் நிற்கிறாங்க. இல்லை, தேவனுடைய பிள்ளைகளுக்கிட்ட போய் தான் ஆலோசனை கேட்க வேண்டும். இப்போ பார்க்கும்போது ஒரு ஆலோசனை கேட்கும்பொழுது அந்த ஒரு நல்ல ஆலோசனை, நாகமானுடைய படைத்தளபதியுடைய அசிஸ்டன்ட் ஒரு நல்ல ஆலோசனை சொல்கிறாங்க. என்னன்னா, தேவனுடைய மனுஷன் பெரிய காரியத்தை செய்ய சொன்னால் நீ செய்வீர் அல்லவா,
பெரிய காரியத்தை 7 மலை தாண்டி 7 கடல் தாண்டி அந்த ஒரு பூவை கொண்டு வா, ஏதோ ஒன்று சொல்லி இந்த பெரிய காரியம் செஞ்சிருப்பான். ஆனால் உன்னை 7 முறை ஸ்நானம் பண்ணு சொல்றத நம்ம அதிக நிச்சயமாக செய்ய வேண்டும் அல்லவா, அதை இன்னும் கவனமாக செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது இப்பொழுது நாகமானுக்குள்ள கடும் கோபம் மறைந்து கீழ்ப்படிந்து இப்போ யோர்தானில் 7 முறை ஸ்நானம் பண்ணும் பொழுது சிறுபிள்ளை மாம்சம் போல மாறினது, நாகமான் சுகமானா. பிரைஸ் காட். இந்த காலை வேளை கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாகமானுக்கு சுகம் மட்டுமல்ல, நாகமானுக்கு மட்டும் சுகம் அல்ல, நமக்கும் சுகம் உரியது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனுடைய வாக்குத்தத்தம் பண்ணவனுக்கு பங்காளிகளாக இருக்கிறோம். இப்ப பார்க்கும்போது அந்த வாக்குத்தத்தம் நமக்கு உரியதாக இருக்கிறது. எனவே நாகமானுக்கு சுகம் மட்டுமல்ல, நமக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்கும் சுகம் உறுத்தாவதாக. அந்த சுகம் உங்களுக்கும் உரியன. பிரைஸ் காட். அப்ப நாகமான் தனக்குள் நினைத்தது என்ன அப்படின்னா, தேவனுடைய மனுஷன் வந்து ஏதோ தொட்டு தேங்காய் எண்ணெயை பூசி ஏதோ ஒரு காரியத்தை பூசி சுகமாக்குவார் என்று தனக்குள் நினைத்திருந்தார். ஆனால் தேவன் வேறு விதமாய் செயல்பட்ட பிரியமானவர்களே. எனவே ஒவ்வொரு ஆளுக்கும், ஒரே சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆளுக்கும் தேவன் ஒவ்வொரு ஹீலிங்கை வேறு விதமாக பண்ணுறார். ஒரே மாதிரி சுகமாக்கலை. பைபிள் நீங்கள் வாசிக்கும் போது இயேசுவும் ஒரே மாதிரி சுகமாக்கவே இல்லை. அப்போ ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரே வியாதிகள் இருக்கலாம், ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக தேவன் சுகமாக்குகிறார். எனவே இந்த நாளில் உங்கள் எதிர்பார்ப்பு கர்த்தர் மேல் இருக்கும் பொழுது, நாகமான் மேலே தனக்குள் அது நினைத்திருந்தாலும், தனக்குள்ளாக ஒரு தீர்க்கதரிசி வந்து இப்படி செய்வார் என்று நினைத்திருந்தாலும், ஆனால் எப்படியோ ஒரு சுகம் பெறுவேன் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததில்லை. அந்த எதிர்பார்ப்பு தான் நமக்கு தேவை. பிரைஸ்லால். அந்த எதிர்பார்ப்பு இருந்ததுனால தான் சீரியாவிலிருந்து எங்கே வர்றாருன்னா எருசலேமுக்கு வருகிறார். தமஸ்குலிருந்து எருசலேமுக்குள்ள வருகிறார். வந்து அதுக்கப்புறம் தீர்க்கதரிசிக்கு நேராக போகிறார். ஒரு பெரிய படைத்தலைவன், பல முறை இஸ்ரவேல் தேசத்தை அடிமையாக்கினவன், பல முறை பல ராஜ்யங்களை அடிமையாக்கினவன். ஆனாலும் சுகம் பெற வேண்டும் என்றால் அது தேவன் மேல ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பை யாவே அன்றைக்கு பூர்த்தியாக்கினார். அந்த எதிர்பார்ப்பை யெகோவா அன்றைக்கு சரியாக அவர் கையாண்டா. இந்த காலை வேளையில நாகமானுடைய எதிர்பார்ப்பு கர்த்தர் மேல் வைக்கும் பொழுது நாகமானுடைய தொழுநோய் சுகமானது. பிரியமானவர்களே, இந்த நாளில் நம்முடைய எதிர்பார்ப்பு, உங்களுடைய எதிர்பார்ப்பு ஸ்தோத்திரி அதே அதிகமாய் அந்த எதிர்பார்ப்பை சொல்லியே புலம்பிட்டு இருக்கக்கூடிய அருமையான சகோதரியை, இந்த நாளில் கர்த்தர் சொல்றாரு, நீ அவர் மேலே எதிர்பார்த்து வைக்கும் பொழுது உன்னுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் நிறைவேற்றப்படும், உன் எதிர்பார்ப்பு எல்லாம் சரியாக செய்யப்படும் என்று கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் பேசுகிறார். எனவே கர்த்தருக்கு காத்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்திருப்போம், அவரே நம்பி இருப்போம். கர்த்தர் பெரிய காரியம் நம்முடைய வாழ்க்கையில செய்வாராக. அவருடைய வாக்கு தத்தங்கள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்குது என்று நினைவு கூறுவோம். கர்த்தர்